அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு சிறிய பதிவு. இந்தியாவில் நாளைக்கு தேர்தல். தமிழ்நாடு மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி தேர்தல் நாளைக்கு நடைபெறுகின்றது. அனைவரும் வாக்களிக்க வாழ்த்துக்கள். அனைவரும் வாக்களிக்க வேண்டும். நமக்கு வாக்களிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இந்த பதிவை நீங்கள் ஃபேஸ்புக்கு இல்லை யூடியூப்பில் பார்த்துங்க. நீண்ட பதிவு. என்னவென்றால், மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் உயர் திரு எஸ்கே அவர்கள் டிஎம்கே சார்பாகவும், டிஎம்கே சார்பாகவும் திரு டிஆர்பி ராஜா, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு பாரதி செல்வம் டாக்டர், அப்புறம் தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் ஒரு வேட்பாளர் மற்றும் சின்னம்மாவின் ஆதரவாக ஒரு வேட்பாளர் களத்தில் இருக்கிறார்கள். வாக்களிக்க வேண்டிய உரிமை உங்களுடைய உரிமை. யாருக்கு வேணுமானாலும் அளிக்கலாம். ஆனால் மன்னார்குடியில் ஒரு கடுமையான ஒரு போட்டி நிலவுகின்றது. மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் தேவையானதை செய்து கொடுத்த திரு டிஆர்பி ராஜாவுக்கு ஓட்டு போட போகிறார்களா, இல்லை அரசியலில் சம்பாதிக்காமல் தன் சொந்த பணத்தில் மன்னார்குடி ஏரியாவுக்கு பல தொண்டுகளை செய்த திரு எஸ்கேவுக்கு ஓட்டளிக்க போகிறார்களா? ஏகப்பட்ட மருத்துவ உதவிகளை செய்த திரு பாரதி செல்வம் மற்றவர்களுக்கு ஓட்டளிக்கப் போகிறார்களா என்று தெரியவில்லை. யாருக்கு வேணுமாலும் எல்லாம் நம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான். யாருக்கு வேணுமாலும் ஓட்டளியுங்கள். உறவா, நட்பா, பாசமா, இன்னும் 3 இருக்குது. உறவுகளுக்கு ஓட்டளிக்க போகிறீர்களா, நட்புகளுக்கு ஓட்டளிக்க போகிறீர்களா, பாசத்துக்குரியவர்களுக்கு ஓட்டு போட போகிறீர்களா என்று தெரியவில்லை. ஏன்னா இந்த சட்டமன்றம் போட்டி கடுமையான ஒரு போட்டி. வாழ்வா சாவான்னு இந்த சட்டமன்றத்தில் இருக்குது. இந்த போட்டியில் நிலவு கொண்டு இருக்கின்றது. எனக்கு கடுமையான தமிழ்நாட்டில் கடுமையான ஒரு சட்டமன்ற தொகுதின்னா அது மன்னார்குடி தான். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. 2 கட்சிக்காரர்களும் நெருக்கி பணம் கொடுத்திருப்பார்கள். வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு காசு கொடுப்பதில்லை. நம்மளுடைய வரிப்பணத்தை தான் கொடுக்க போகிறார்கள். ஜெயித்த பிறகு நமக்கு என்ன தேவை என்று பணம் பற்றாக்குறை. ஆனால் தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் இருக்கவே உலக வங்கி நமக்கு கடன் வாங்கி கொடுப்பதற்காக. ஏன்னா பொழுது அதான நடந்து கொண்டிருக்கின்றது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் யாருமே நீல் பேலன்ஸில் வைப்பதில்லை. அவர்கள் உலக வங்கியில் கடன் வாங்கி தான் தமிழகத்துக்கு தேவையான ஃப்ரீ ஜாமா அனைத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழகத்தை வச்சு தொழில்துறை உருவாக்கி அதிலேருந்து வர்ற காசில் லாபத்தை வைத்து யாருக்கும் இங்கே செய்வதில்லை. சிங்கப்பூர்லாம் அப்படி தான். அந்த உலக வங்கியில் கடன் வாங்கிலாம் தரமாட்டாங்க. அவங்க திறமைகளை பயன்படுத்தி இல்லாதப்பட்ட குடும்பங்களுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸஸாக அவங்க மக்களுக்கு காசு சன்பை பண்ணிட்டுருக்காங்க. சின்ன நாடு, எந்த ஒரு இதுவும் இங்கே கிடையாது. தன்னுடைய தொழில் திறமைகள் உழைப்பை வைத்து இன்றைக்கு அந்த நாடு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் எந்த உலக வங்கியில் கடன் வாங்கி வைத்துக் கொள்ளவில்லை. இந்தியா, தமிழ்நாடு கடன் வாங்கி வைத்துள்ளார்கள். நம் நாட்டை குறை சொல்ல என்று கூற வேண்டாம், தவறாக நினைக்க வேண்டாம். வருத்தத்துக்கு உரியது. இந்த எல்லாம் ஃப்ரீயாக செய்கிற பெரியாச்சுன்னா எப்படி செய்வார்கள்? ஃப்ரீயாக செய்கிறேன்னா கடன் வாங்காமல் செய்வார்களா? இதுவரையும் 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. யார் ஆட்சி செஞ்சாங்கிறது நான் சொல்லவில்லை. இப்போ மறுபடியும் 5 வீடு கடன் தான் வாங்க போகிறாங்க. மக்கள் அது தெரியாமல்
ஏதோ தேர்தல் வருது, காசு கொடுக்குறாங்க, ஓட்டு போடுறோம், யார் கூப்பிட்டாலும் பின்னாடியே போயிட்டு இருக்கோம். ஒரு என்னன்னே தெரியாமல் ஒரு இது நடந்து கொண்டு இருக்கின்றது. விரைவில் அதெல்லாம் மாறுதல் வேண்டும். யார் மாற்றப் போகிறாய்? அதுக்கான வாய்ப்புகள் ஒன்றும் தெரியவில்லை. மற்றொன்று, ரிசல்ட்டு உங்களுக்கு நீங்கள் வாக்களித்த பிறகு அதோட ரிசல்ட் வருவதற்குள் ஈரான் அமெரிக்கா போர் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகி உள்ளது. மூன்றாம் உலகப் போர் கூட தொடங்குவதற்கான நிலைமை உருவாகி கொண்டிருக்கின்றது. எந்த நாடு பாதிக்குதோ இல்லையோ, இது எந்த தனிப்பட்ட போர் நடைபெற்றாலும் உலகப் போர் நடைபெற்றாலும் இந்தியாவுக்கு கடுமையான நெருக்கடியை சந்திக்கப் போகின்றது. இந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயே ஈரான் அமெரிக்கா போர் கடுமையாக விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை என்றால் உலகப் போருக்கான வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் பல சிரமத்துக்கு ஆவதற்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. இறைவன் தான் இதுக்கான ஒரு தீர்வை காண வேண்டும். எல்லாமே இயக்குவது இறைவன் தான். அவர்கள் எவ்வளவுதான் ஒரு சமாதான பேச்சு பாகிஸ்தான் சென்றாலும் நடுவர் இல்லாமல் அவர் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான தீர்வு கிடைப்பது கஷ்டம். இது எதில் போய் முடிய போகின்றது? நல்ல விதமாக முடிய இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதேபோல் அனைவரும் உங்களுடைய ஓட்டுகளை உங்களுக்கு யார் பிடித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு செலுத்தி விடுங்கள். யாரும் ஓட்டு செலுத்தாமல் இருக்க வேண்டாம், கண்டிப்பாக செலுத்த வேண்டும். நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஓகே.